You will be like a champion, cheetah champion. Henceforth, I will not say yellow color. I will only say cheetah champions. Blue color, only fluke. More. So probably that is the reason why Panther is correct. But you also have a surname. Panther Pioneers. Panther. Congrats, ma'am. Straight 100 marks score done. They have been practicing quite a lot. While we will have the Zumba dance background music, sometimes we'll switch it off, get to the beat of it, and if you can clap hands, that's the encouragement for all the little ones here. What they also do is, they don't really match. It's a small size of fingers. The ball, they have to grip it, hold it, and then they have to come and place it into a marker. Navya seems to be going on full speed. Abhijit, inside. Abhijit, this side. Navya, come. Okay, Navya has completed. Also mold them from our end. Hey, come on, sound louder. Yalini, part of. Yalini, come here. We'll have to take the kids. Go there. Run. High five. Little Millionaire. Sir, fitness. So yes, sir, every item. Fitness in Ketan, sir, kai tukning rendu kai ho. Okay, so we are ready with the next lot. We have Saral, part of. To all of you for choosing a process-oriented Little Millennium brand, and that too Little Millennium E-Kadutangal. Here we do process-oriented learning, well-developed learning. Give a round of applause to Little Millennium E-Kadutangal. Wow, thanks. Cheer up for the kids. Very good, Saral. Come on, Saral. Yay! Come on. Okay, Saral from
வணக்கம், என்னோட பேர் முனைவர் பொன் அன்பரசு. ஒய்எம்சிஏ கல்லூரியில் உதவி பேராசிரியர் ஒர்க் பண்ணுறேன். கடந்த 17 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் 5 வருஷம் விவேகானந்தா கல்லூரியில் உடற்கல்வி ஏற்கனவே. அப்போ நான் உருவாக்கினவங்க தான் முரளி விஜய், அனிருத் ஸ்ரீகாந்த், ஆதித்யா ஸ்ரீகாந்த், அபினவ் மோகன், மாலவன் ரங்கராஜன் அண்ட் கேபி அருண் கார்த்திக், யோ மகேஷ், குரு கேதார்நாத், இந்த மாதிரி நிறைய இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் என்னோடய மாணவர்கள் தான். அது மட்டும் இல்லை, கிட்டாம்பி செஸ்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டென்னிஸில் கிருபாகரன் சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர், ஷூட்டிங்கில் ராம்னு சொல்லிட்டு வெங்கடேஷன், ரோஹித், அதே மாதிரி போட்டிங்கில் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அங்கே அந்த 5 வருஷத்தில் உருவாக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம ஒய்எம்சிஏ கல்லூரியில் வந்து நான் ஆசியாவின் முதல் உடற்கல்வி கல்லூரி, இதில் இருந்து தான் மற்ற கல்லூரி வந்தது. இதில் வந்து நான் இங்கே யோகா, டென்னிஸ், கபடி, ஹாக்கி 4 இதுலேயும் வந்து நான் மாணவர்களை பயிற்சி கொடுத்து அனுப்புகிறாங்க. நிறைய மாணவர்களை நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நான் ஒரு பேசிக்காக ஹாக்கி நேஷ்னல் பிளேயர். நன்றி. இது யோகா இதெல்லாம் இருக்கு. 5 வளையாது, 50 வளையாது, 2 வயதில் கூட வளைஞ்சிருக்காங்க. எப்படி யோகா? ரொம்ப சரியான கேள்வி கேட்டிங்க சார். ஆக்சுவலாக 5 வளையாது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போல் 5ன்றது இங்கே 2லேயே வந்து வளைய வைத்து அவங்க கொண்டு வந்திருக்கிறப்ப அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப கட்டாயம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா, ஆக்சுவலாக யோகாவில் வந்து ஒரு 7-8 வயசு வரலும் வந்து ஸ்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப கடினமான பயிற்சி கொடுக்காமல் மைல்டாக கொடுத்து கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் வந்து உடம்புல இருக்க நரம்புகள், தசைகள், போன், அதை எலும்புகள் எல்லாமே வந்து வலுப்படுறதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. 14 வயசுக்கு மேலே எதில் அப்ளை பண்ணாலும் தாங்கும், இல்லைன்னா நம்மளோட க்ரோத்தையும் கட் பண்ணிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் பண்ணிட்டு வரணும். அப்படி இருக்கிறப்ப இங்கே பார்த்திங்கன்னா யோகான்னு இல்லை, மாடிஃபைர், அதான் மல்டிபிள் சொல்லுவோம், மோட்டார் லேர்னிங் சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறப்ப ஃபிசிக்கலைசேஷன், அதில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு, எண்டூரன்ஸு, எஜிலிட்டி, எபிலிட்டி, கோஆர்டினேஷன், எக்ஸ்ப்ளோசிவ் பவர், இப்படி சொல்லக்கூடிய உடற்கல்வி திறன்களை வளர்க்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் இங்கே இன்வால்வ் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த முறையை பயன்படுத்தி வர்றதில் ஃபாலோ பண்ணால் கட்டாயம் இந்த மாணவர்கள் நம்ம தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாராட்டை கொண்டு வருவாங்கன்றது மிக சான்றான ஒன்று சார். சரியாக சொல்லணும்னா இதுதான் வந்து சரியான பாதையை நோக்கி எடுத்து செல்கிற ஒரு களம்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இந்த மாடர்ன் சேஞ்ச் தான் கட்டாயம் தேவை. ஏன்னா நிறைய இது வந்து அந்த பழைய நவீனமாக பயன்படுத்தாமல் பழைய முறையிலே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நவீனத்தை பயன்படுத்தாமல் இருந்தோம். இப்போ இந்த நவீன முறையில், ஏன்னா இப்போ இருக்க காம்படிஷன் வேர்ல்டில் நம்ம செய்கிற பயிற்சியும் பயன்படுத்துகிற உபகரணம் வந்து நவீனமாக இல்லைன்னா நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இன்றைக்கி இருக்க நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி கிண்டர் கார்டன், க்ரீச் அண்ட் டிஃப்ரெண்ட் இதில் இருக்க ப்ளே ஸ்கூல்லாம். பட் இது வந்து அவர் மிஸ்டர் ஜொனாத்தன் வந்து எடுத்திருக்க ஸ்டெப் வந்து பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்கல் அப்ளிகேஷனோட பண்ணுறப்ப தான் டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். அதை நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், 8th 10th 12th பையங்க அவங்களுக்கு பண்ணுறப்ப தான் இந்தியா அளவில் அச்சீவ் பண்ண முடியும் இன்டர்நேஷ்னல்னு. ஸோ அவர் இப்போ கரெக்டாக ஒரு 2 years பட்ஸுக்கிட்ட அதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறப்ப டெஃபினட்டாக அவங்க வளர்ந்து வர்றப்போ வந்து நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உண்மையிலே இந்த ஸ்கூல் வந்து லிட்டில் மில்லேனியம் ஏற்காடு தாங்கல் வந்து தே ஆர் டூயிங் எ வெரி குட் ஜாப் டு த நேஷன். ரியலி தே ஆர் கிவிங் எ குட் சர்வீஸ். அண்ட் இன்றைக்கி நான் பார்த்தளவுலே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை நேமை சொல்லி அதோட ப்ளஸ்ஸு மைனஸை சொல்கிறது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக என்னென்ன ஆக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டார் எபிலிட்டி, எண்டூரன்ஸு, கார்டியோவாஸ்குலர் அண்ட் எஜிலிட்டி பவர், பேலன்சிங், ஸோ இந்த மாதிரி தகுதிகளை வளர்த்துக்கிற மாதிரியான விளையாட்டுகளை நடத்துனாங்க. இதை வந்து நான் நிறைய ஸ்கூலுக்கு கெஸ்டெல்லாம் போயிருக்கேன். இந்த மாதிரி வந்து பண்ணலை, டிஃப்ரெண்ட்டாக, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வித்தியாசமாக பட்டது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்தது.
ஸ்போர்ட்ஸ் டே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, சைல்டுக்கு என்கரேஜிங்காக இருந்தது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நிறையா இருந்தது. ஸோ வந்துட்டு வீட்டில் வந்து பண்ண முடியாத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இந்த டேவும் ரொம்ப ஃபன்னாக போச்சு. Like my child has participated for sack bag, then football. I enjoyed a lot, and for this time, for the first time, I have seen the march past in this so little children participating in march past. I am very happy to see the children having great coordination and participating in the march past. சூப்பர். அவங்க வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து டீச்சர்ஸ், அவங்க கொடுத்துக்க கோச்சஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆஃப் டு எவ்ரி ஒன். பேரண்ட்ஸ் கூட இவ்வளோ எஃபர்ட் எடுக்க மாட்டோம், பட் ஆனால் லிட்டில் மில்லேனியம் மீகாத்தாங்கல் இஸ் சச் அ குட் ஸ்கூல். ஐ திங்க் ஸோ. டெவலப்பிங் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு லிட்டில் மில்லேனியம்ல. ஸ்போர்ட்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதில் நாங்கள் விட்டு கொடுக்காம நாங்கள் பேசணும். ஆக்சுவலி தேங்க்யூ டு கிறிஸ்டி மேம் அண்ட் சார். ரொம்ப தேங்க்யூ. ஆர் வெல் விஷர் ஃபார் அஸ். ஸ்போர்ட்ஸ் டே வந்து நல்லா வெல் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட் வந்து வாஸ் வெரி சூப்பர் எக்ஸைட்டிங். Kids also learned many things, and their teaching skills have been very impressive for us, and it's been 2 years with Little Millennium. We are enjoying it to the best. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சில்ட்ரன்ஸ் வந்துட்டு பார்ஷாலிட்டி பார்க்காம எல்லாருமே ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப ஈவெண்ட் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. ஜாலியாக இருக்கா, எல்லாத்தையும் வந்து இன்னும் சொல்லிட்டு நல்லா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறா. நிறைய விஷயங்களை வந்து அவங்களா வந்து இண்டிவிஜுவலாக எடுத்து பேசுகிறாங்க. இந்த விஷயம்லாம் வந்து இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப இது புதுசாக இருக்குது. அதாவது நான் பண்ணாததெல்லாம் வந்து என் பொண்ணு வந்து இந்த வயசுலேயே வந்து பண்ணதுன்ற பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் லைக் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் லைக் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரியலி வாவ் ஃபேக்டர். So and also like overall grandparents, fathers, mothers, event, everything, like they engaged everyone. So not even single one is left. Everyone is like engaged, and like overall it is a very nice and awesome experience. So cheers team, thank you so much. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் மீட் கண்டக்ட் பண்ணாங்க லிட்டில் மில்லேனியமில். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நான் வெல்கம் சாங்லேருந்து ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணதுலேருந்து சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து ப்ரைஸ் ரிவார்ட் ஃபார் கிட்ஸ் எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா ஒரு எல்லாரும் கெட் டுகெதராக வந்து நல்லா ஸ்பாட்டில் நல்லா கண்டக்ட் பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க. இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கே கிளாஸ் நடத்துறது எல்லாமே நல்லா இருக்குன்ற வெளிய விஷயம் கேதர் பண்ணதுனால இங்கே ஜாயின் பண்ணேன். இவன் யூகேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறான். ஸோ நல்லா இருக்குது. இவங்க பண்ணுற ஆர்கனைசேஷன் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்க. ஒவ்வொன்றும் புதுசாக இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா இவங்க ட்ரெயின் ஆகுறதும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுறாங்க. அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் டேல வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பிள்ளைங்க வந்து விளையாடுறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேரண்ட்ஸாக நாங்கள் என்ன சைல்டு என்ன ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு எங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் வச்சாங்க. அதில் நமக்கு என்ன தெரியுது தெரியல, நம்ம ஹெல்த் என்ன கண்டிஷனில் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண முடியுதா, இது ஒரு கேம்ஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இவ பேர் தியாவோட பேரண்ட். நாங்கள் தியா வந்துட்டு இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ண 2025 மே ஜூன் போல் ஜாயின் பண்ணோம். ஏன் ஜாயின் பண்ணோன்னா வந்துட்டு நாங்கள் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தோம். ஃபைனலைஸ்டாக வந்து லிட்டில் மில்லேனியம் எனக்கு க்ளோஸாக தெரிஞ்சுது. வீட்டுக்கு க்ளோஸாக இருந்தது. அதே மாதிரி ரிவ்யூஸ் வைஸ் எல்லாமே ஃபைனாக இருந்தது. சரி ஓகேன்னு போட்டோம் என்னோட கிட்ட. அதுக்கப்புறம் அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 monthஸில் வந்துட்டு டெவலப்மெண்ட் வந்து நிறைய ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் தெரியும். இங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து பாப்பா கிட்ட நிறைய க்ரோத்ஸ் நாங்கள் பார்க்குறோம். பாப்பாவும் நல்லா டெவலப் ஆகிட்டே வராங்க. எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் நல்லா அவங்களோட இன்புட்ஸ் கொடுத்து பாப்பாவை பார்த்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க சேர்த்துக்கலங்க. தேங்க்ஸ் ஸ்பீக் டிவிலேருந்து வந்து எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, எங்கள் ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் வந்து வி ஹவ் பீன் ரன்னிங் தி ஸ்கூல் ஃபார் த லாஸ்ட் 14 years. 14 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸில் ஒரு ஆர்வம் இருக்கிறனால இது வந்து ஸ்பெஷலாக நம்ம சில்ட்ரனுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு சயின்டிஃபிக் மெத்தட்ஸில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணால் ஃபிட்னஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் தேர் ஹெல்த், அதுக்காக நாங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு கேமும் நாங்கள் வந்து தேர்ந்து எடுத்து ஒரு ஆக்டிவிட்டியும் நாங்கள் பண்ணுறது வந்துட்டு ஸ்கில்லாக இருக்கட்டும், எஜிலிட்டியாக இருக்கட்டும், இன்டென்சிட்டியாக இருக்கட்டும், கோஆர்டினேஷனாக இருக்கட்டும், பேலன்ஸாக இருக்கட்டும், ஒன்றும் ஒரு கேமுமே 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் தேர்ந்து எடுத்து பண்ணுற ஒரு இதுதான். இது வந்து வாரத்துக்கு 1 நாள் கிளாஸு, மாதத்துக்கு 4 நாள் கிளாஸு, 10 மாதம் டெலிவர் பண்ணுறது. இன்றைக்கி பண்ண ப்ரோக்ராம் 7 monthஸோட எஃபர்ட் தான் இன்றைக்கோட அவுட்புட் எங்களுக்கு வந்திருக்கு.
எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் பசங்களை எப்படி ஆக்குபை பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உள்ளே வந்து கலரிங் ஷீட்ஸ் கொடுத்துருந்தோம், மியூசிக் போட்டிருந்தோம். ஸோ அந்த பசங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக உள்ளே உட்காந்து கலரிங் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அடுத்து அந்த மோட்டிவேஷன் லைக் கோல்டு மெடல் அந்த கப்பு அதுக்கும் பிள்ளைங்க ரொம்ப எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் பிள்ளைங்க யாரும் அழாமல் ஹாப்பியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி எந்துவாக இருக்கிறதுங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்த்திங்கன்னா அந்த சாக் ரேஸ் ஆகட்டும், இல்லைன்னா அதுக்கு அடுத்து அந்த பேலன்ஸ் பீம் ஆகட்டும், ஃபுட்பால் ஆகட்டும் அண்ட் ஹாக்கி எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கனால ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி திங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணாங்க. அண்ட் இந்த ட்ரூ ஹேட்ச் அகாடமி அந்த கோச் அவங்களும் வந்து ரொம்ப நல்ல குழந்தைங்கள கோச் பண்ணாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டே அவங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிடி சார் வரலனா கூட தே வில் ஆஸ்க், மேம் சார் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தே வர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஸ்போர்ட்ஸ்ன்றது இட்ஸ் அபவுட் ஃபன். சீரியஸாக இருந்தாலும் இந்த வயசு பசங்களுக்கு அது ஃபன்னாக எப்படி எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வீட்டில் விளாடுவாங்க, பக்கத்து வீட்டில் விளாடுவாங்க, கசின்ஸோடு விளாடுவாங்க. பட் ஆனால் இது ஃபன்னாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது, மேம் சொன்ன மாதிரி ஆக்குபை பண்ணி இப்போ இவ்வளோ நேரம் 3 மணி நேரம் ஒருத்தவங்களை உட்கார வைக்கிறதும், கிளாஸ்க்கு வந்தாலும் வார்ம் அப் எக்ஸசைஸ் கொடுத்து ஒரு கலராக ஒரு தீம் பேஸ்டாக எடுத்துகிட்டு வரப்போ அவங்களுக்கும் பிடிக்கும். அந்த ஆர்வத்தை காட்டிட்டு நம்மளுக்கு இதுதான் வேணும்னு நம்ம அவுட்புட் எடுத்துகிட்டு போகிறதோட அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை வச்சு நம்ம மாற்றி செய்த இருந்தால் தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும். ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச் சார். இது வந்து நார்மலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம், ஒரு ரன்னிங் பண்ணுறோம், ஒரு உட்காடுறோம், ஏந்திக்கிறோம். நிறைய டெக்ஸ்ட் புக் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி கேம் இது மாதிரி பண்ணலான்னு இருக்குது. யூடியூப்பில் நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் ஆனால் எந்த குழந்தைங்க வந்து உங்களோட ஹைட் பேஸ் இருக்குது, வெயிட் பேஸ் இருக்குது. ஒரு குழந்தைங்க எங்கள் கிட்ட படிக்கிறவங்க அவங்களோட ஸ்பெஷல் நீட் கேரக்டர், அவங்களோட ஸ்பெஷல் சைல்டும் இருக்காங்க, ரெகுலர் சைல்டும் இருக்காங்க. சில பேருக்கு சொல்லி கொடுத்தா டக்குன்னு புரியும், சில பேருக்கு புரியாது. பட் பொறுமையாக அந்த இடத்துல உட்காந்து அவங்க வந்து நம்ம ஹைட் 5 அடி ஆவரேஜாக இருக்குன்னா அவங்க வந்து 2 அடி கூட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க போது அவங்க கிட்ட அவங்கள வளைவு, ஹவு டு யூ பெண்ட், ஹவு டு யூ ஸ்டாண்ட், ஹவு டு யூ சிட்ன்றது நம்ம அது பழக்கப்படுத்தி தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இதோட என்ன இதுனா கான்சன்ட்ரேஷன் வேணும், ஃபோக்கஸ் வேணும், அடாப்டபிலிட்டி வேணும். முக்கியமாக குழந்தைங்கள நம்ம வந்து நேசித்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி பொறுமையாக உட்காந்து பண்ணால் மட்டும்தான் இது வந்து வித்தியாசமாக இருக்கிறனால தான் பண்ண முடியும். ஒரு கோச்சிங் சென்டரு போனோம், இன்னைக்கு 1 hour ப்ராக்டிஸு, இல்லை 1/2 hour இது பண்ணணும், இன்னொரு 1/2 hour இப்படி பண்ணணும்னு கிடையாது. 10 குழந்தைங்க இருக்காங்களா, 6 குழந்தைங்க இது நல்லா பண்ணுறாங்க, இன்னும் 2 பேர் இந்த ஆக்டிவிட்டி சரியாக பண்ணல. அப்போ அந்த 2 குழந்தைங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்துட்டு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஆக்டிவிட்டிக்கும் கொடுப்போம் நாங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப் சார். அதே மாதிரி வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்னு வரப்போ வந்துட்டு பேரண்ட்டும் ஒரு சைல்டுன்றது ஒரு ஆர்கனைசேஷன்றது ஒரு ரிலேஷன்ஷிப்பு. அவங்கவுங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருப்பார், கடவுளுன்றது ஒரு ஸ்கில் கொடுத்துருப்பார். அவங்க ஸ்கில் என்னன்னு அவங்க டெலிவர் பண்ணுறாங்க, என் ஸ்கில்ன்றது எது பண்ணோம். நாங்கள் யாருமே வந்து ஒருத்தரோட வேல கிராஸ் பண்ண மாட்டோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரே ஒரு நோக்கம்தான், எங்ககிட்ட படிக்கிற குழந்தைங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும், நாங்கள் பண்ணுற வேலை 100% எஃபர்ட் நாங்கள் கொடுக்கணும், அந்த குழந்தைங்க பெட்டராக இருக்கிறது. இது நோக்கம், ஒரே சிங்கிள் நோக்கம். எங்களுக்கு 10 அப்ஜெக்டிவே கிடையாது, ஒரே அப்ஜெக்டிவ். எங்ககிட்ட படிக்கிற குழந்தை எங்களோட பொறுப்பு, எங்களோடதுன்னா என்னோட பொறுப்பு, மேடமோட பொறுப்பு. இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா மற்ற எல்லாமே சுலபமாக போகும். ஸோ நம்ம வந்து 1.5 yearsலேருந்தே நம்ம சேர்க்கலாம். ஆமாம். ஸோ 1.5 yearsல இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், அவங்க கையெல்லாம் ரொம்ப குட்டியாக டைனியாக இருக்கும். ஸோ அதை எப்படி மூவ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஆக்டிவிட்டிஸ். நீங்கள் பார்த்தீங்க, ஃபுட்பால் விளாண்டாங்க. அந்த ஃபுட்பாலில் வந்து காற்று எவ்வளோ இருக்கணும், அந்த காலுக்கு ஏற்ற சைஸ் பால் இருக்குது. ஃபுட்பால் என்னன்னா எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் பால் தான் எடுத்துகிட்டு வந்து விளாடுவோம். ஆனால் அந்த சின்ன சைஸ் காலுக்கு எவ்வளோ ப்ரெஷர் காற்று இருக்கணும், இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ பேஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட் பால் ஹைட்டு வந்து அந்த குழந்தைங்க விளாட்றதுக்கு ஒரு ஹைட் ஒன்று இருக்கும். ஆனால் நாங்கள் ஹைட் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம், ஆவரேஜ் ஹைட் வச்சுருக்கோம்.
அது வந்து ஒன்றும் பார்த்து செய்தால் மட்டுமே தான் வரும் அது. இன்னைக்கு இந்த 2 வயது 1.5 வயது சொல்லும்போது நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஏஐ என்ன பண்ணுது, தவறான டைலாக்ஸ் இறக்கி அந்த குழந்தைங்க வந்து தவறான டைலாக்ஸ் அதிக ஒரு 40 வயசுக்காரங்க பேசுகிற டைலாக்கை 2 வயசுக்கு குழந்தை பேசுகிற மாதிரி அழுகுற மாதிரி, இது வந்து எந்த மாதிரி மனநிலையை மாற்றக்கூடிய நிலையா அமைய இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க? கண்டிப்பாக வந்து நெகட்டிவாக தான் சார் போகும். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் டூ ஏர்லி டூ சூன் டூ மச் நாலேஜ்ன்றது நல்லது இல்லை. அதாவது தருணத்தில் நம்ம வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. எங்களால் முடிஞ்ச எங்ககிட்ட வந்து படிக்கிற 150 140 பேரோ படிக்கிற இந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணி பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இது பண்ணுறோம். இப்போ கூட லாஸ்ட் மந்த் வந்து 10 day சேலஞ்ச், 16 days டிஜிட்டல் ஃபாஸ்டிங் சொல்லி நாங்கள் ஒன்று போயிட்டு 16 day டிஜிட்டல் ஃபாஸ்டிங். ஸோ டிஜிட்டல் ஃபாஸ்டிங்னா அந்த ஃபோனை எடுக்காமல் குழந்தைங்க வந்து இருக்கணும் ஒரு 1 hour ஆகுது. ஸோ அந்த 1 hour பேரண்ட்ஸ் எப்படி ஆக்குபை பண்ணணும்னு சொல்லி டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி, கலரிங் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுத்து 3 நிலாச்சோறு அப்படின்னு அந்த காலத்து கான்செப்ட் எல்லாம் நாங்கள் திரும்ப கொண்டு வந்துட்டு டிஜிட்டல் இல்லாமல் இருக்கக்கூடாது. டிஜிட்டல்னா ஒரு நாளைக்கு டிவியும் இருக்கக்கூடாது, ஃபோனும் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு நாள் குழந்தைங்க வந்து டிஜிட்டல் தான் இருக்காங்க. ஆமா, எப்படி வீட்டுக்கு போனா வளர வந்து எல்லாரும் வருது, ஃபோன் இருந்தால் தான் சாப்பாடு சாப்பிட்றோம். இதை வந்து நாங்கள் ஒரு சின்ன முயற்சியில் ஓகே 16 day நம்ம சேலஞ்ச் வச்சுக்கலாம். நாங்கள் ஸ்கூல் மட்டும்தான், இது யார் சொல்லியும் பண்ணல. எங்கள் ஸ்கூலில் எங்கள் லிட்டில் மில்லியனியம் மீக்காத்தாங்களா 14 நாள் 16 நாள் சேலஞ்சு. இதில் 1 hour மினிமம். இன்னைக்கு வயிற்றுலேயே வந்து குழந்தை உள்ள இருக்கும்போதே வந்து ஃபோனை காட்டிடுறாங்க. ஆமா, கண்டிப்பா. அதனால தான் நாங்கள் இருக்கோம் சார். அதனால உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா லிட்டில் மில்லியனியம் மீக்காத்தாங்கல்ல ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேருங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு அதை எப்படி எங்களால் ஒரு ஆர்கனைஸ்டாக சயின்டிஃபிக்காக ஆர்கானிக் சேஞ்சா எடுத்துன்னு வர முடியுன்றது நாங்கள் சிம்பிளா சொல்ல போனோம்னா அவங்க வந்து ஒரு கிளே மாதிரி தான் சார். ஸோ எப்படி ஒரு கிளேயை வந்து ஒரு பாட்டர் அழகா ஒரு பாட்டா மாத்துறாங்களோ அதே மாதிரி தான் இந்த குட்டீஸ் எங்க கையில இருக்காங்க. அவங்கள அழகான பியூட்டிஃபுல் ஃபிளார்ஸா கன்வெர்ட் பண்றது எங்களோட கடமையா நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார்.